கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். இஸ்ராயேல் ஜனங்கள் பாபிலோனில் அடிமைப்பட்டு இருந்த பொழுது விடுதலைக்காக பாடப்பட்ட திருப்பாடல் சங்கீதம் தான் 126வது சங்கீதம் திருப்பாடல். இந்த திருப்பாடல் வழியாக ஏதோ பல விதங்களில் அடிமைப்பட்டு கிடக்கிற உங்களிலே நம்மிலே இருக்கிற அடிமை நிலைகள் இந்த சங்கீதத்தை பாடி நாம் விடுதலை பெறுவோம். என் அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு வேலை செய்தாலும் எந்த ஒரு வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்கு நாம் பாடுபடும் பொழுது உடைக்கும் பொழுது அதிலே வேதனைகள் உண்டு. இந்த திருப்பாடலை சொல்லப்படுகிறது, விதையெடுத்து செல்லும் பொழுது அழுகையோடு செல்கிறார்கள், விதைத்ததை அறுவடை செய்யும் பொழுது மகிழ்ச்சியோடு வருவார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு இந்த 126வது சங்கீதம் திருப்பாடல் வழியாக நாம் இஸ்ராயேல் ஜனங்கள் இந்த திருப்பாடலை பாடி விடுதலை அடைந்தது போல நாமும் விடுதலை அடைவோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள், கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். அறுவடைக்காய் இந்த பாடலை நாம் பாடுவோமா? கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல் இருந்தோ. அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள்.
கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள்.